ஒன்றாகி துள்ளும் போதிலே கொள்ளும் இன்பமே சொர்க்கம் வாழ்விலே. நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற பாரதியின் மாநில வணக்கத்தை சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். பட்டுக்கோட்டையாரின் பிறந்த நாள் என்று 29 வயதுக்குள் தன் மூச்சை அடக்கிக் கொண்ட கவிதை குயில். ஏன் பாரதியின் வணக்கத்தை சொல்லி தொடங்கினேன் என்றால், பாரதி 39 வயதுக்குள் தன் மூச்சை அடக்கிக் கொண்ட சங்கீத குயில். கவிதை உலகில் பாரதியையும் பட்டுக்கோட்டையையும் எண்ணி பார்க்கிற போது இருவரும் எப்படி இளமையிலேயே இந்த உலகியல் வாழ்வை விட்டு சென்றார்கள் என்று நான் எப்பொழுதும் மனதளவில் வருந்தி உள்ளத்தால் அழுவேன். எவ்வளவு பெரிய கவிஞர்கள் இருவரும் இளமையிலேயே இந்த உலகத்தை விட்டு சென்றார்களே, இருந்திருந்தால் இன்னும் எவ்வளவு படைப்புகள் நமக்கு கிடைத்திருக்கும் என்று நான் அடிக்கடி எண்ணுவது உண்டு. பட்டுக்கோட்டை பிறந்தநாள் விழாவிலே, பட்டுக்கோட்டையாரின் இந்த பிறந்தநாள் விழாவிலே பேராசிரியர் உலகநாயகிக்கு எதுக்கு விருது கொடுத்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கிற நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். என்னை தொலைபேசியில் கேட்டார்கள் காலையில், இன்று மாலை நீங்கள் பெறப்போகிற விருது பட்டுக்கோட்டையாருக்கு தாங்கள் என்ன பணி செய்திருக்கிறீர்கள் என்று என்னை 2-3 நண்பர்கள் தொலைபேசியில் கேட்டார்கள். நான் சொன்னேன், 3 PhD தீசிஸை நான் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக அவார்டு கொடுத்தேன் பல்கலைக்கழகத்திற்கு. ஒன்று அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஒன்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், ஒன்று சென்னை பல்கலைக்கழகம். 3 பல்கலைக்கழகத்திற்கு நான் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக புற தேர்வாளராக இருந்து இந்த 3 ஆய்வேட்டை கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் படித்திருக்கிறேன். அதன் மூலமாக தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய கவிச்செல்வத்தை கொடுத்த கவிஞர் பட்டுக்கோட்டையார். மனிதநேய மாமணியாக திகழ்கிற ஐயா ரூஸ்வெல்ட் அவர்கள் ஆண்டுதோறும் இந்த விழாவை 27 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள். நான் ஒரு முறை கூட விருதுக்காக ரூஸ்வெல்ட் ஐயாவிடத்திலே இந்த விண்ணப்பத்தை கொடுத்ததும் இல்லை, நான் கேட்டதும் இல்லை. தொடர்ந்து பணி செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் ரூஸ்வெல்ட் ஐயாவிடத்தில் தொலைபேசி வரும் என்று எனக்கு தெரியும். போன வாரம் திடீரென்று தொலைபேசியில் ஒரு 15 நாளைக்கு முன்னால் அழைத்து, உலகநாயகம்மா, இந்த ஆண்டு உங்களுக்கு பட்டுக்கோட்டையாருடைய பிறந்த நாள் அன்று செந்தமிழ் பணியை செய்கிற உங்களுக்கு பட்டுக்கோட்டையாரின் பெயரிலே ஒரு விருதை அளிக்க இருக்கிறோம் என்று ஐயா சொன்னார்கள். என் மனம் மிகவும் அதிர்ச்சி உற்றது. காரணம் என்ன என்று கேட்டால், இது மகிழ்ச்சியால் வந்த அதிர்ச்சி. மிக மிக எண்ணி பார்த்தேன், இந்த விருதுக்கு நான் எப்படி பொருத்தமானோல். 3 கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். ஒரு கருத்து, 6 ஆண்டுகள் BA BSc BCom இளங்கலை மாணவர்கள் 2ஆம் பருவத் தேர்விலே நவீன உலகத்தை திருத்த வந்த நற்றமிழ் கவிஞர்கள் என்று அவர்கள் படிக்க வேண்டும். அதிலே ஒரு ஆண்டு பாரதிதாசனை வைத்தார்கள், ஒரு ஆண்டு பாரதியை வைத்தார்கள். ஆனால் 4 ஆண்டுகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல்கள் தான் இருந்தது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது, எங்கள் கல்லூரியில் குழந்தைகள் அவரவர்களுடைய பாடத்திட்டத்தை குறித்த மதிப்பீட்டை எழுதி அந்த மதிப்பீட்டு பெட்டியிலே போட்டு விடுவார்கள். எங்கள் முதல்வர் மாணவர்களுடைய கருத்துக்கு தான் மிக மிக முக்கியத்துவம் தருவார்கள். அதை எடுத்து பார்த்த பொழுது பாரதிதாசனுடைய கவிதைகளும் பாரதியினுடைய கவிதைகளும் நாங்கள் நூலகத்திலும் வகுப்பறையிலும் படித்து விடுகிறோம். ஆனால் பட்டுக்கோட்டையாரின் பாடல்கள் தின வாழ்வியலை காட்டுகிறது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப், டே டு டே லைஃப் என்பதை காட்டுகிறது என்று குழந்தைகள் எழுதி போட்டார்கள் கருத்து. அந்த கருத்தினால் 4 ஆண்டுகள் ஸ்டெலாமரிஸ் கல்லூரியில் BA BSc BCom பயிலும் மாணவர்களுக்கு பட்டுக்கோட்டையார் பாடத்திட்டமாக இருந்தார்கள் என்று சொன்னால் இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. இந்த மேடை ஒரு கனமான மேடை. வணக்கத்திற்குரிய ஐயா ரூஸ்வெல்ட் அவர்கள் நமக்கு அன்றைக்கு கம்பன் என்கிற ஒரு கவிதை வள்ளல், அந்த கவிஞனை இந்த உலகத்திற்கு காட்ட ஒரு சடையப்ப வள்ளல் கிடைத்தார். இன்று நமக்கு இப்படிப்பட்ட மேடைகளை எல்லாம் காட்டக்கூடிய ஒரு உடையப்ப வள்ளல் நம்மளுக்கு கிடைத்தார். அவர்தான் நல்லியார் அவர்கள்.
நல்லியார் என்ற உடையப்ப வள்ளல் இல்லை என்றால் நாம் இப்படிப்பட்ட இலக்கிய நிகழ்வுகளுக்கு புரவலர்களை காண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர். அவர் கரத்தால் விருது பெற்றது மனதிற்கு மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியும் தருகிறது. வள்ளிநாயகம், நீதியரசர் வள்ளிநாயகம் இந்த மேடைக்கு வருகிறார் என்று சொன்னால் அங்கே பழனி வராமலா இருப்பார் இல்லையா? வள்ளியின் நாயகன் அல்லவா, அதனால் பழனி வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் எங்கள் ஐயா நீதியரசர் அவர்கள். அவரின் பொற்கரத்தால் இந்த விருதினை பெற்ற போது மனம் மிக மிக பெருமை கொண்டது. நண்பர்களே, கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்னால் நம்முடைய புலனத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு கவிதை அனுப்பினார். ஒரு கையிலே காந்தி நோட்டு, மறு கையிலே வாக்குச்சீட்டு, கீழே விழுந்தது ஜனநாயகம் என்று ஒரு கவிதை கொடுத்தார். கை தட்டுங்க சார், என்ன அற்புதமான கவிதை இல்லைங்களா? ஒரு கையிலே காந்தி நோட்டு, மறு கையிலே வாக்குச்சீட்டு, கீழே விழுந்தது ஜனநாயகம் என்று கொடுத்தார். ஆக காலத்தின் சூழல் கருதி கருத்தை கவிதை வடிவில் தருபவன் தான் உண்மை கவிஞன். ஆக விஜயகிருஷ்ணன் அவர்கள் அந்த பணியை அழகாக செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த மேடையில் மருதகாசியின் மகன் அமர்ந்திருக்கிறார். பட்டுக்கோட்டையின் ஆன்மா இங்கேதான் இருக்கும். காரணம், மருதகாசியின் பட்டுக்கோட்டையும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம், கவிதை என்கிற நாணயத்தின் இரண்டு பக்கம். அந்த இரண்டு பக்கங்களை யாரும் மறந்துவிட முடியாது. என் வாழ்க்கையில் தான் முதல் முறையாக நான் ஒரு வருமான வரித்துறை ஆணையருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒரு வருமான வரித்துறை ஆணையருக்கு நான் வாழ்த்து சொல்லியிருக்கிறேன். நான் லண்டன் மாநகரம் சென்ற போது ஒரு மாத காலம் நான் லண்டனில் தங்கியிருந்தேன். அந்த மாநகரில், அந்த லண்டன் மாநகரில், அந்த நாட்டில் 213 மொழியை தினம் பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். 213, 213 லாங்குவேஜஸ் டே டு டே லைஃப். நடைமுறை வாழ்க்கையில் 213 மொழி பேசுற மக்கள் அந்த நாட்டில் அவ்வளவு அமைதியா சமய நல்லிணக்கத்தோடு பொறுமையோடு வெற்றியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டில் என் நெஞ்சம் கவர்ந்தது. கல்வியாளர்களுக்கு மட்டும், ஓய்வு பெற்ற கல்வியாளர்களுக்கு மட்டும், வருமான வரித்துறை ஆணையர்களே, ஓய்வு பெற்ற கல்வியாளர்களுக்கு மட்டும் இன்கம் டாக்ஸ் கிடையாது. அது நாடு 32 ஆண்டு காலம் உழைத்து அடுத்த தலைமுறையை உருவாக்கின பேராசிரியர் வாங்குற ஓய்வூதியத்தில் தொண்டை அடைக்குது பாத்தீங்களா? ஓய்வூதியத்தில் வரி வாங்கலாமா? இந்த கருத்தை வருமான வரித்துறை ஆணையர் உட்கார்ந்திருக்க மேடையில் சொல்லாம வேற எங்கெங்க சொல்றது இல்லைங்களா? இன்றைக்கு தான் என் கையிலே சிக்கினார் வருமான வரித்துறை ஆணையர். அதனால் நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஓய்வு பெற்ற ஆணையரோ ஓய்வு பெறாத ஆணையரோ அதை பற்றி கவலை இல்லை. வருமான வரித்துறையில் பணியாற்றி இருக்கிறீர்கள் 35 ஆண்டு காலம். நீங்கள் ஒரு உயில் எழுதி அனுப்புங்கள். எப்படி அனுப்ப வேண்டும் தெரியுமா? கல்வியாளர்கள், ஆசிரியர்களுக்கு மட்டும் வருமான வரி பெறக்கூடாது, ஓய்வூதியத்தில் வருமான வரி வாங்குவது தேசிய குற்றம் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு, ஏன் பட்டுக்கோட்டையாரை பாடத்திட்டத்தில் வைத்தேன் என்றால், காடு விளைஞ்சன மச்சான் கையும் காலும் தானே மிச்சம், மாடா உழைச்சவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான் என்று தலைவி கேட்கிறாள். தலைவன் சொன்னான், தேடிய செல்வம் எல்லாம் வேறு ஒரு இடத்தில் சேர்வதால் வந்த தொல்லையடி. எப்படி சொன்னான் பாத்தீங்களா? சோசியலிசத்தையும் கம்யூனிசத்தையும் ஒற்றை வரியில் தூக்கி போட்டவன் பட்டுக்கோட்டை. அதனால்தான் நான் பாட்டின் கோட்டையானான். ஒரு பக்கம் சோசியலிசம், காடு விளைஞ்சன மச்சான் கையும் கால் தானே மிச்சம், சமூக நீதி, சமூக அவலம். அதை கேட்கிறாள் தலைவி. என்ன சொன்னான் கவிஞன்? கவிஞனாகிய தலைவன் சொன்னான் அந்த பெண்ணிடத்திலே, தேடிய செல்வம் எல்லாம் வேறு ஒரு இடத்தில் சேர்ந்ததால் வந்த தொல்லையடி. 32 ஆண்டு காலம் உழைச்ச பேராசிரியர் வருமான வரி கட்டுறதுதான் வேறு ஒரு இடத்தில் சேர்வதால் வந்த தொல்லையடி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதை பட்டுக்கோட்டை எழுதி வைத்து விட்டு போனான். நண்பர்களே, இந்த மேடை ஒரு அற்புதமான மேடை, ஒரு அழகான மேடை. என்னோடு விருது பெற்ற பெருமக்கள், திருக்குறளுக்கு உரை எழுதிய கஸ்தூரி ராஜா அவர்கள், என்னோடு விருது பெற்ற பெருமகனார் அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தின் மாபெரும் பொதுச் செயலாளர், என்னோடு விருது பெற்றவர் பட்டிமன்றத்தின் மாபெரும் நங்கை அம்மா மணிமேகலை சித்தார்த்தன், என்னோடு விருது பெற்றவர் வாழ்த்து பெற்ற, முதல் முறையாக வாழ்த்து பெற்ற வருமான வரித்துறை ஆணையர், என்னோடு விருது பெற்ற ஒரு மாபெரும் சிந்தனையாளர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய எங்கள் அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா திரு ராமகுருநாதன் அவர்கள் செய்த புரட்சி, பெரிய பெரிய புரட்சி. அது என்ன புரட்சி என்று கேட்டால் கருத்து புரட்சி.
ஒரு நல்ல நூல் வருகிறது என்று சொன்னால் அதை அரங்கத்தின் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமையுடையவர் எங்கள் பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்கள். அதனால்தான் அவர் சாகித்ய அகாடமியினுடைய செயற்குழு தலைவராக இருந்து உறுப்பினராக இருந்து பல நூல்களை வெளியே கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட இந்த அழகான இனிய மேடை பேக்கி பிரபாகரன் அவர்கள் பட்டுக்கோட்டையை பெயர்த்து எடுத்து இதயத்தில் புதைத்தவர். அதான் ஒரு பேக்கி பிரபாகரன் பெயர்த்தெடுத்தவர் பட்டுக்கோட்டை. அப்படியே அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அவர்கள் இன்றைக்கு இந்த மேடையிலே இன்னும் எனக்கு பெயர் தெரியாத மக்கள் யாராவது இருந்தால் அவர்கள்தான் என் வாழ்த்து முதலில் என்று சொல்லி என்னுடைய வணக்கத்திற்குரிய மீனாட்சி அவர்கள் மிக அருமையான பாடல்களை பாடினார்கள். கல்வி வள்ளல் அமுதா பாலகிருஷ்ணன் அமர்ந்திருக்கிறார். 10,000 மேடைகளில் இணைப்புரையாற்றிய சிந்தை வாசன் இருக்கிறார். மனிதன் என்று சொன்னால் ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்துக்கு உதாரணம் சுந்தர யாவுடையப்பன் இங்கே இருக்கிறார். மனிதன் என்று சொன்னால் கடமை, அதற்கு இங்கே குருமூர்த்தி ஐயா இங்கே இருக்கிறார். இந்த மேடை ஒரு கனமான மேடை என்று சொன்னேன். எங்கள் வணக்கத்திற்குரிய ராஜ் தொலைக்காட்சியினுடைய நிர்வாக தலைவர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு 15 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் இன்றைக்கு சிறுபான்மைத்துறை ஆணையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் ராஜ் தொலைக்காட்சியில் ஒரு உரையாடல் நடத்தினோம். அந்த உரையாடலின் தலைப்பு இன்றைய இளைஞர்கள் எங்கே செல்லுகிறார்கள், திட்டமிட்ட பாதையா திசை தடுமாறியா என்று ஒரு கருத்தாக்கம் நாங்கள் நடத்தினோம் ராஜ் தொலைக்காட்சியிலே. அதிலே நான் முடிவாக சொன்னேன், இன்றைய இளைஞர்கள் எங்கே செல்லுகிறார்கள், திட்டமிட்ட பாதையிலா திசை தடுமாறியா. அந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன முடிவு, திட்டமிட்டு திசை தடுமாறி போகிறார்கள் என்று நான் சொன்னேன். அந்த நிகழ்ச்சியை எங்கள் ஐயா அவர்கள் வெகுவாக பாராட்டி பல மறு ஒலிபரப்புகளை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்படிப்பட்ட இந்த அழகிய மேடை பட்டுக்கோட்டையாரினுடைய இந்த இனிய பிறந்தநாள் விழாவிலே 27 ஆண்டுகள் எங்கள் ஐயா ரூஸ்வெல்ட் எப்படி இருக்கார் பாருங்க, ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்காரு இல்லைங்களா. எங்க ஐயா ரூஸ்வெல்ட் அவர்கள் இந்த பணியை இவ்வளவு அருமையாக செம்மையாக நடத்தி வருவது மனதிற்கு மெத்த மகிழ்ச்சியை தருகிறது. எங்கள் அன்புக்குரிய இணைப்புரையாளர் 1 நிமிடம் 2 நிமிடம் 3 நிமிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் பட்டுக்கோட்டை இழுக்கிறார், இதை சொல்லு என்று இழுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த மேடையில் 60,000 கிராஜுவேட்ஸை உருவாக்கின ஒரு பேராசிரியர் நான் உங்களுக்கு இப்ப காட்ட போறேன். எங்கள் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் 35 ஆண்டுகள் துணை முதல்வராக இருந்து, அதாவது பௌதீகத்துறையினுடைய பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிக்ஸ் அதனுடைய தலைவராக இருந்து, கல்லூரி துணை முதல்வராக இருந்து 60,000 கிராஜுவேட்ஸை உருவாக்கின பட்டதாரிகளை, பெண் பட்டதாரிகளை உருவாக்கின எங்கள் பேராசிரியர் வணக்கத்துறை டாக்டர் ரஜினி ரவீந்திரநாத் இந்த அரங்கம் வந்திருக்கிறார்கள். நான் இந்த பட்டுக்கோட்டை விழாவிலே நான் பெற்ற இந்த விருதினை அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அவருடைய வாழ்க்கை துணைவர் ஐயா திரு ரவீந்திரநாத் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய MLC நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு கணக்காளராக, பட்டய கணக்காளராக பணியாற்றிய பெருந்தகை. இப்படிப்பட்ட இந்த மேடை பட்டுக்கோட்டையாருடைய ஆன்மா நம்மோடு இருக்கும் என்று சொல்லி, இந்த உலகம் திருந்த வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் வளர வேண்டும் என்று சொன்னால், இன்றும் நாம் படிக்க வேண்டிய புத்தகம் பட்டுக்கோட்டையாரின் கவிதைகள். 29 ஆண்டுகள் வாழ்ந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் திரைப்பட உலகத்தில் நடந்து 262 பாடல்களை கொடுத்தார் என்று சொன்னால், பட்டுக்கோட்டையின் ஆன்மா நம்ம எல்லோரையும் வாழ்த்தும் என்று சொல்லி இந்த அருமையான மேடையில் இனியதொரு விருதினை எனக்கு அளித்தமைக்காகவும் விருது பெற்றோர் சார்பாகவும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கொஞ்சி தமிழில் கூறி விடைபெறும் முன் உங்கள் பாதங்களை குனிந்து பாருங்கள். உலக நாயகி நன்றி மலர்கள் வந்து சேர்ந்திருக்கும். நன்றி, வணக்கம்.